இந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் படர்தாமரை இந்த பிரச்சனைகள் டீப் ஃபங்கல் இன்ஃபெக்ஷனாக இருந்தாலும் சரி, மேலே இருக்கக்கூடிய படர்தாமரையாக இருந்தாலும் சரி, ஒருத்தர்கிட்ட ஒருத்தருக்கு பரவ வாய்ப்புகள் இருக்கிறது அப்படிங்கிறதுனால, இல்லை அவங்களுக்குமே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவ வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால மக்கள் வந்து எந்த மாதிரி விஷயங்களில் கவனமாக இருக்கணும், அவங்க டே டு டே லைஃப்பில் என்னென்ன மாற்றிக்கிடணும்? இப்போ ஒருத்தவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்துருச்சு அப்படின்னா ஒன்று ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா அவங்களோட துணியெல்லாம் செப்பரேட்டாக வாஷ் பண்ணிக்கணும். எல்லாரோடதையும் சேர்த்து வாஷ் பண்ண, ஏன்னா ஃபங்கஸ்ங்கிறது இப்போ நம்மளுக்கு இப்போ உடம்புல இருக்கு, அது அப்படியே ஈஸியாக துணிக்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆயிரும். ஸோ எல்லாரோட துணியும் நம்ம சேர்த்து வாஷ் பண்ணும்போது ஒரு இதுலேருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஈஸியாக அந்த ஃபங்கஸ் வந்துட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிட்டே இருக்கும். ஸோ தனியாக வந்துட்டு துணி வாஷ் பண்ணிக்கணும். முடிஞ்ச அளவுக்கு அவங்க டவல்ஸ் எல்லாமே கூட செப்பரேட்டாக இருக்கிறது பெட்டர். செப்பரேட்டாக யூஸ் பண்ணிக்கிறதும் சரி, செப்பரேட்டாக வாஷ் பண்ணுறது. மூணாவது வந்துட்டு அவங்க வாஷ் பண்ண க்ளோத்ஸ் எல்லாம் நல்லா காஞ்சதுக்கு அப்புறம் தான் யூஸ் பண்ணணும். ஸோ நல்லா வந்துட்டு நம்ம ஒன்று நல்ல வெயிலில் வந்து காய விடணும். இப்போ நிறைய பேர் வந்துட்டு இப்போ மழை வருது ஒழுங்காக காய மாட்டேங்குது அப்படின்னாலும் முடிஞ்ச அளவுக்கு அதை காய வச்சுட்டு அதுக்கப்புறமா அயர்ன் பண்ணிடணும். ஸோ அயர்ன் வந்துட்டு திருப்பி அனதர் ஃபார்ம் ஆஃப் ஹீட் தான் இல்லையா? ஸோ நம்ம துணி வந்துட்டு அயர்ன் பண்ணி போடும்போது அதில் ஏதாச்சும் இருக்குன்னா கூட வந்துட்டு we will be able to clear it off. ஸோ துணி முடிஞ்ச அளவுக்கு ட்ரையாக இருக்கணும். அதே மாதிரி நம்ம தோலில் எங்கெல்லாம் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்கோ முடிஞ்ச அளவுக்கு அந்த இடத்த வந்துட்டு நம்ம ட்ரையாக வச்சுக்கணும். ஸோ அதுக்கு மேலே வந்துட்டு ஏதாச்சும் தேவையில்லாத வந்து போடுறது, அதை வந்துட்டு மாய்ஸ்ட் பண்ணணும்ன்ட்டு வந்துட்டு மாய்ஸ்டாக வச்சுக்கிறது, அந்த மாதிரி வந்து பண்ணக்கூடாது. அதே மாதிரி இப்போ சப்போஸ் ஒருத்தவங்க வெளியே போயிட்டு வரவங்க ரொம்ப ஸ்வெட்டிங்கா இருக்கு அப்படின்னா உடனே வந்துட்டு குளிக்கிறது வந்து பெட்டர். ஏன்னா அந்த ஸ்வெட் எல்லாம் நம்ம இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி அதெல்லாம் ஃபேவரபிள் கண்டிஷன் தான், அதை இன்னும் அதிகப்படுத்துறதுக்கு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு அவங்க ஃபாலோ பண்ணாலே வந்து அவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டோட இதெல்லாம் சேர்த்து ஃபாலோ பண்ணும்போது அவங்களுக்கு இன்னும் வந்து ரொம்ப சீக்கிரமாகவே அவங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து விடுபட்டுடலாம். சரி மேம், சுற்றி இருக்கவங்களும் ஒருத்தருக்கு ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குது தெரிஞ்சுட்டு அவங்க அலர்ட்டாக இருக்கணும் இல்லையா? ஆமாம். ஸோ இப்போ அவங்களும் வந்துட்டு அவங்களோட திங்ஸ் வந்துட்டு ஷேர் பண்ணிக்காமல் இருக்கிறது பெட்டர். இப்போ வந்துட்டு அவங்க யூஸ் பண்ணுற பெட்ஷீட்ஸ்லேருந்து பில்லோலேருந்து எல்லாமே வந்துட்டு செப்பரேட்டாக வாஷ் பண்ணி அவங்க அதை இன்ஃபெக்ஷன் அவங்களுக்கு கம்ப்ளீட்டாக போகிற வரைக்கும் அதை செப்பரேட்டாக வச்சுக்கிறது தான் வந்து நம்மளுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன வேஸ்ட் நம்ம அது ஒருத்தங்களுக்கு திருப்பி பரவாமல் இருக்கிறதுக்கு ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு இதெல்லாம் சின்ன சின்ன வழிமுறை தான்.